அவருடைய கைகள் 4, முதல் 2 கைகள்ல ஒண்ணுல கொழுக்கட்டை தித்திப்பு இருக்கும், இன்னொரு கை அபயஹஸ்தம். என்னிடம் வா, இனிமையான இந்த உணர்வுகளை, இனிமையான வாழ்க்கைகளை அனுபவித்துக்கொள் அப்படிங்கிறார். நான் அனுபவிக்க மாட்டேன், இனிமையை அனுபவிக்க மாட்டேன், உன்னோட சண்டை போடுவேன், எல்லாரோடையும் சண்டை போடுவேன், மனிதர்களோட சண்டை போடுவேன் அப்படின்னா பின்னாடி அங்குசம் இருக்கும். அங்குசம்ங்கிறது இப்படி இருக்கும் ஷேப்பு, குத்தும். இந்த யானையை அங்குசத்தால் இப்படி குத்தினா அது அடுத்த செயல்பாடுக்கு இறங்கும். அந்த மாதிரி மனிதர்களை குத்துறதுக்கு தான் அந்த அங்குசத்தை வச்சுட்டு இருக்கார். நமக்காக அந்த அங்குசம் அவர் கையில் இருக்கு. சரி, அங்குசத்துக்கும் கட்டுப்படலை, முடியவே முடியாது, நீ பாட்டு குத்திட்டே இரு. எத்தனை பேர் அதை நம்ம செயல்பாடாக எடுத்துக்கணும்? விநாயகர் வந்து ஒரு தடையை கொடுக்குறார். டேய் என்னோட வந்து சேவிடா, நான் உனக்கு இந்த மிட்டாய் இந்த ஸ்வீட் வச்சுருக்கேன்ல அது தரேங்கிறார். நம்ம போக மாட்டேங்கிறோம். எனக்கே கஷ்டம் கொடுத்துட்டார் கடவுள், எனக்கே எத்தனை வாட்டி கும்பிட்டாலும் இந்த கடவுள் எனக்கு கஷ்டம் தான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படியே உட்காந்துருக்கோம். எப்படி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகும்? அப்போ இந்த பாச கயரை போட்டு இழுக்கிறார். தீர்மானம் என்னிடத்தில் இருக்கிறது, வந்து எடுத்துக்கொண்டு செல் அப்படிங்கிறது தான் அவருடைய அங்குசம், பாசம்.